23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரையாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினால விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். வழியில மோசேயின் மூலமாய் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். சீனாய் மலையில இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனை எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பனைகளை சீனாய் மலையில கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். வழியில கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த பிரயாணம் உங்களுக்கு இருக்கு. 40 வருஷம் இந்த பிரயாணத்துல வழியில உனக்கு ஒரு துணை வேண்டும் அல்லவா? வழியில உன்னை காப்பதற்கும், இரண்டாவது நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்காக தான் இந்த வனாந்தரத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். அந்த ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போவதற்கும், ஒன்று என்னை காக்கிறதுக்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக என்ன பண்றேன், அனுப்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியில் அவர்கள் தனியாய் போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, லட்சியம் இல்லாமல் பிரயாணம் பண்ணவும் கூடாது. ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார், கானான் தேசம். அப்ப அந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் போவதற்கு பயங்கரமான உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஒரு தூதனை நான் அனுப்புவேன், அந்த தூதன் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்க கூட இருப்பார். வழியில் ஏதாவது பிரச்சனையா இவர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. பழைய ஏற்பாடு நீங்க வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்று பல இடங்களிலே வரும். ஆபிரகாமுடைய விஷயத்துல, யாக்கோபுடைய விஷயத்துல, மோசேயோடு பேசும்போது, இன்னும் பல காரியங்கள் நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்களில கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கும். இந்த கர்த்தருடைய தூதனானவர் யார்? சும்மா ஒரு தூதனா? கேப்ரியல், மிகாவேல் இப்படிப்பட்ட ஒரு தூதனா அப்படின்னு பார்த்தா, சில சம்பவங்களில இந்த கர்த்தருடைய தூதனானவர் வரும்போது, உதாரணத்துக்கு மோசே இடத்துல வந்து தரிசனம் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய கர்த்தர். அப்ப அது சாதாரண தூதனா? இல்ல, தேவனே அங்க வெளிப்படுகிறார். யோசுவாவினுடைய காலகட்டத்துக்கு வரும்பொழுது கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறார். ஆனா இவர் எதுவுமே சொல்லல. வெளிப்படுத்துற விசேஷத்துல போகும்போது யோவான் செத்தவனை போல முகங்குப்புற விழுகும் போது, இல்ல இல்ல நான் உன்ன மாதிரி மனுஷன் தான், கீழே விழுகாத தூதன். ஆனா இங்க கர்த்தருடைய தூதன் சொல்லும் போது அப்படி சொல்லல. அப்போ அந்த வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லுகிற பதம் வருகிற இடத்துல எல்லாம் அவர் அதிகாரத்தோட பேசுவார். நான் தான் கர்த்தர், என்னுடைய நாமம் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அப்போ கர்த்தருடைய தூதன் என்று பெயர்ல வந்தது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவன் இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ற குழந்தையாய் பிறக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல பல இடங்களில கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். அதற்கு நிகராகவே இன்னொன்னும் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்றும் சொல்லப்படும். அது ஆவியானவர் வந்து இப்ப சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த திரியேக தேவனை குறித்து நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவினுடைய ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும்
மாதிரி செயல்படுத்துவதற்கு தேவன் ஒவ்வொரு விதத்துல பிரயோகப்படுத்துகிறார். ஆவியானவர் பலப்படுத்துவதற்கும் வழிநடத்துவதற்கும் காரியங்களை நடப்பிப்பதற்குமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனா பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு சைலண்டாகவே இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்பவர் இப்பொழுது இயேசு என்ற அவதாரத்தில் பிறந்து விட்டார். அவர்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்து விட்டார். அவருடைய ஊழியம் என்ன? மோசேயோட ஊழியம் மாதிரி. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துல சேர்த்தது போல பாவத்திலும் அக்கிரமத்திலும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்த நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை ஏற்படுத்தினார். சிலுவையில ரட்சிப்பை ஏற்படுத்தின உடனே இப்பொழுது எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப ஈஸியா எகிப்திலிருந்து வந்த மாதிரி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டுல எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து போகும்போது அவர்களுடைய ஸ்தானத்திற்கு போய் சேர்க்கிறதுக்கும் வழி பிரயாணத்துல பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கும் என்னுடைய தூதனை உனக்கு அனுப்புவேன் அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு பாருங்க, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். அதுல வாசிங்க. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். 2வது வசனமா வாசிங்க. என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாத்தீங்களா? இந்த பழைய ஏற்பாட்டுல உங்களுடைய போய் சேர வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்குது. அங்க போய் சேர்க்கிறதுக்கு தூதன் பாதுகாப்பு. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, ரட்சிக்கப்பட்ட நம்மள சபையில் இருக்கிறோம். இப்போ வந்து 40 வருஷம் அவர்கள் வனாந்தர வாழ்க்கையில போன மாதிரி இப்ப நம்ம ஆண்டவருடைய கரத்தின் கீழே வனாந்தர யாத்திரை போறோம். எங்க போறோம்? நமக்கு ஒரு ஸ்தலம் உண்டு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு தான் நம்ம போகிறோம். அததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பும் கூட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் துணையாக கர்த்தருடைய தூதனானவர் இருப்பார். புதிய ஏற்பாட்டுல வாசிங்க. அதே அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நீங்க அந்த 2 அதிகாரத்தை எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். அவர் நமக்கு உபதேசிப்பார், அவர் நமக்கு போதிப்பார் என்று ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு, அவர்களை வழி நடத்துறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு கர்த்தருடைய தூதனானவர் நான் உனக்கு முன்னாடி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய வரும். அப்ப நீங்க தனியா போக முடியாது. ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தர்றேன். இந்த தேற்றரவாளன் என்பவர் அப்பப்ப வந்துட்டு போறவர் கிடையாது. நீங்க போய் சந்திக்கணும்ன்றது கிடையாது. அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவருக்கு பெயர் ஆவியானவர். புதிய ஏற்பாட்டுல இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டுல தூதனானவர், இங்க வந்து ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு? நடத்துகிறார். சரி, இப்போ இந்த பிரயாணத்துல நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. நம்மளை வழியில பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய லட்சியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இவர் நம்ம கூட இருக்கிறாரு. கண்டிப்பா எல்லாரும் கூட இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா இருக்கிறாரா?
இவருடைய வேலை என்ன? வழியில உங்களை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பாதுகாப்பாரா? ஊழியக்காரங்க பாஸ்டர்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இவர் 24/7 உங்களுடனே அவர் இருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்க பைக்ல போனாலும் சரி, நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இவர் உங்களுடனே இருப்பார். ஹல்லேலூயா. இவருடைய வேலை என்னன்னா உங்களை பாதுகாக்கிறதா இவருடைய வேலை. அடுத்தது இவருடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்தணும். 2 நோக்கம் தான் பிரதானம். உங்களை பாதுகாக்கணும். ஏன்? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி சத்துரு வகை தேடிட்டு இருக்கிறான், தளர்த்துகிறான், போராட்டத்தை கொண்டு வர்றான், பலவீனத்தை கொண்டு வர்றான், ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறான். நிறைய போராட்டங்கள் உலகத்தில் இருக்குது. இப்ப ஆவியானவருடைய வேலை என்னன்னா உங்களை பாதுகாக்கிறது அவருடைய வேலை. அடுத்தது எப்படி ஆகிலும் எந்த விலக்கரையும் செலுத்தி உங்களை கொண்டு போய் தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்த வேண்டும். இந்த 2 பொறுப்பு இந்த ஆவியானவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த 2 காரியத்தை தெளிவா ஆண்டவர் எனக்கு செய்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானா? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஆவியானவர் கூட இருக்கிறாரா? அவர் உங்களை பாதுகாக்கிறாரா? அப்படின்னா நீங்க பயப்படக்கூடாது. அவர் எனக்கு கூட இருக்கிறார் நினைச்சா நான் பயப்படக்கூடாது. விசுவாசம் என்றால் என்ன? வசனம் சொல்லிருச்சு இவர் என்றைக்கு உங்க கூட இருப்பாருன்னு சொல்லி வசனம் சொல்லிருச்சு. இதை நான் விசுவாசிச்சா நான் பயப்படக்கூடாது. நான் பயந்தேன்னா இவரை மறுதலிக்கிறேன்னு அர்த்தம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க பக்கத்துல இப்ப ஆவியானவர் இருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? வாயை திறந்து சொல்லுங்களேன். எனக்குள்ளே ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், என்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாத்தீங்களா? விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க ஆவியானவருடைய செயல்பாட நீங்க பாப்பீங்க. எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த செயல்பாட நீங்க பாப்பீங்க. பயந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பயத்தினுடைய செயல்பாட உங்க சரீரத்துல பாப்பீங்க. முகமெல்லாம் இருண்டும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பாக்குறீங்களா? அதே மாதிரி நீங்க விசுவாசிச்சா அந்த பலனையும் வைராக்கியத்தையும் நீங்க உங்க சரீரத்துல பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றார்? உங்களோட இருக்கிறார். அவர் கொண்டு போய் சேர்ப்பார். இதுல எந்த விதமான மாற்றம் இல்லையே. சரி, இப்போ இந்த கூட வர்ற ஆவியானவரை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், அந்த ஆவியானவர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்க கூட ஒரு ஃப்ரெண்டு கூடவே வர்றாரு, அவர் உங்களுக்கு துணையா கடைசி வரைக்கும் வரணும்னா நீங்க அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அவருக்கு பிரியமா இருக்கணும். ஒரே வார்த்தை இல்லையா? கடைசி வரைக்கும் இவர் என் கூட துணையாவே இருக்கணும்னா அவருக்கு பிரியமா நான் இருக்கணும். அவ்வளவுதான். இங்க வேத புத்தகத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய தூதன் உங்க கூட நான் அனுப்புவேன்ட்டாரு. அந்த கர்த்தருடைய தூதன் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 23:21. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று யாத்திரையாகமம் 23. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கர்த்தருடைய தூதனை நான் உனக்கு முன்னாடி அனுப்புவேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும். அவர் சமூகத்துல நம்ம இப்ப புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணாடியில் அதை பார்ப்போம். அப்படின்னா ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அவருடைய வேலை. இப்போ இந்த ஆவியானவருடைய சமூகத்துல, இந்த தேவ சமூகத்துல தேவனோடு நான் எப்படி இருக்கணுமாமா? அவர் சமூகத்துல நீ என்ன பண்ணும்? எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அடுத்து 2வது, அவர் வாக்குக்கு நீங்க என்ன பண்ணுமாமா? செவி கொடுக்க வேண்டும். அடுத்தது, அவரை கோபப்படுத்தாத. உங்கள் துரோகங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு? பொறுப்பதில்லை. என் நாமம் அவருடைய உள்ளத்துல. ஹல்லேலூயா. தேவனே இதை சொல்லுங்க. நான் அனுப்புறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கூட்டு வந்திருக்கிறேன், கண்டிப்பா இவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார், கண்டிப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் இவர் பாதுகாப்பார். ஆனா நீ செய்ய வேண்டியது 3 விஷயம். அவருடைய சமூகத்துல நீ எப்படி இருக்கணுமாமா? எச்சரிப்போடு இருக்க வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். 3வது, அவரை கோபப்படுத்தக்கூடாது. இந்த 3 நம்ம செய்யலைன்னா அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குமா?
நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரா? ரெண்டுக்கும் உத்தரவாதமே கிடையாது. இன்னைக்கு தெளிவாய் இந்த 3 விஷயத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். நீங்க இந்த 3 விஷயத்துல தெளிவா இல்லைன்னா இந்த ஆவியானவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆவியானவர் தன்னுடைய பாதுகாப்பை உங்களை விட்டு விலக்கிட்டா எவ்வளவு பெரிய பாஸ்டர் வந்து ஜெபிச்சாலும் உங்களுக்கு பாதுகாப்பு வராது. ஆவியானவர் உங்களோடு செயல்படலைன்னு சொன்னா எந்த ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு போராடினாலும் விடுதலை கிடைக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. ஆவியானவர் உங்களோடு சந்தோஷமாய் ஐக்கியமாய் இருந்தார்னா உங்க வாழ்க்கையில விடுதலை, பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம். இந்த வழி பிரயாணத்துல எத்தனை வருஷம் நீங்க உலகத்துல வாழ்ந்தாலும் 100% பாதுகாப்பை அவர் கொடுப்பார். கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் ஆவியானவரை துக்கப்படுத்தி அவர் சமூகத்துல எச்சரிப்பா இருக்காம அவரை கோபப்படுத்துற மாதிரி நடந்து கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய பாதுகாப்பை விலக்கி கொள்ளுவார். ஒரு கட்டத்துல மோசேட்ட சொல்லிட்டாரு, நான் ஒரு தூதன் அனுப்பிடுறேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. மோசே, நீர் எங்க கூட வரலன்னா இங்கிருந்து நான் எந்திரிக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டான். ஏன்னா மோசேக்கு தெரியும் அவருடைய பிரசன்னம் வரலன்னா தூதன் அனுப்புறேன்ட்டாரு. சாதாரண ஆர்டினரி தூதனை முன்னாடி அனுப்பிடுறேன். மோசே தெளிவா சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நீர் வரலனா நான் இங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னா. நமக்குள்ள ஒரு வைராகி வரணும். ஆண்டவரே நீர் என் கூட இருந்தே ஆகணும், உமக்கு பிரியமில்லாத எதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீர் வரலனா இந்த உலக வாழ்க்கையினால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு ஒரு தெளிவுள்ள விசுவாசிக்கு தான் இந்த காரியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம்? ஏன் கிறிஸ்தவ யாத்திரையில பாதுகாப்பு இல்லை? ஏன் நம்மளுடைய லட்சியத்துக்கு போய் சேர்றதுக்கு இவ்வளவு போராட்டம்? ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல, சமாதானமா குடும்பத்துல ஜீவனம் பண்ண முடியல. ஏன் போராட்டம்? பாதுகாப்பு இல்ல. ஏன் பாதுகாப்பு இல்ல? அவர் சமூகத்துல நீ எச்சரிப்பா இல்லை, அவரை கோபப்படுத்துறீங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்ல, அவர் விலகி நிற்கிறார். இன்னைக்கு ஆராதனையில ஒப்பு கொடுக்க போறோம். இந்த ஆலயத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது அவருடைய 100% ப்ரொடெக்ஷன்ல நம்ம போக போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பமா இருக்கிறது? நீங்க இந்த 3 விஷயத்துல ஒப்பு கொடுத்தா 100% பாதுகாப்போட ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஓட்டிங் மிஷின் வச்சிருக்காங்க, 5 அடுக்கு பாதுகாப்பு. யாராவது உள்ள போக முடியுமா? ஒரு மனுஷனுக்கே 5 அடுக்கு பாதுகாப்பு போட முடியும்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்துல உங்களை விலைக்கிரயமா வாங்கியிருக்கிறாரு. அவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா எவ்வளவு ப்ரொடெக்ஷன் அவர் கொடுக்க முடியும் நமக்கு? அந்த ப்ரொடெக்ஷன் ஏன் வரல? பல நேரங்களில அவரை நம்ம கோபப்படுத்துறோம், அவர் சமூகத்துல நம்ம ஜாக்கிரதையா இல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இன்னைக்கு இந்த 3 விஷயத்தை ஒப்பு கொடுத்தா வெளியே போகும்போது 5 அடுக்கு பாதுகாப்பு இல்ல, ஹெவன்லி ப்ரொடெக்ஷனோட நம்ம போக போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது, அவர் சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணுமாமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் பிரசங்கியின் புஸ்தகம், வேகமா வாசிக்கணும். 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்கணும். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன்னுடைய நடையை என்ன பண்ணுவோமா? எல்லா இடத்துக்கும் போற மாதிரி தேவாலயத்துக்கு வர முடியாது. எல்லா இடத்துக்கும் ட்ரெஸ் பண்ற மாதிரி தேவ சமூகத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியாது. எல்லா இடத்துலயும் பிஹேவ் பண்ற மாதிரி தேவனுடைய சமூகத்துல பிஹேவ் பண்ண முடியாது. மற்ற இடங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தேவனுடைய ஆலயத்துல நம்ம நடந்து கொள்ள முடியாது. தெளிவா சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆராதனைக்கு அதனுடைய ட்ரெஸ் கோடு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி செயல்படணும், யார் உள்ள போகணும், எப்ப போகணும், எல்லாம் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல அந்த சிஸ்டம் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அதை விட கடுமையா இருக்குது.
ஆனா கிருபையின் காலத்துல நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. எப்படி வேணாலும் வரலாம், எப்ப எந்த நேரத்துக்கு வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் ஆண்டவர் ஆராதிக்கலாம், அது கிடையாது. ஒரு ஒழுங்கும் கிரமமும் வேணும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். அப்படின்னா அதுல எல்லாம் அடங்குது. எந்தெந்த விஷயத்துலாம் ஜாக்கிரதையா இருக்கணுமோ எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது, நீ தேவ ஆலயத்துல தேவ சமூகத்துல துணிகரமாய் மனம் பதறி எதை என்ன பண்ணக்கூடாது. அப்ப நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எதை வேணாலும் பேசிடலாம், ஊழியக்காரங்கிட்ட எதை வேணாலும் பேசிடலாம், விசுவாசிகிட்ட எதை வேணாலும் பேசிடலாம். தேவ சமூகத்துல நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் பதறி நீ பேசிடாத. தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிப்பா இருக்க வேண்டிய இடம். தயவு செய்து இன்று முதல் உங்களுடைய ஆராதனைகள், உங்களுடைய ஜெபம், நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த பயபக்தி, ஓ ஆவியானவருக்கு முன்னாடி நான் அவருக்கு முன்பாக எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிப்பா எதுக்கு இருக்கணும்? ரோட்ல போட்டிருக்கான் எச்சரிப்புன்னு போட்டிருக்கான், முன்னாடி ஒரு குழி இருக்குது. இப்ப இந்த எச்சரிப்பை கவனிக்கலன்னா என்ன நடக்கும்? குழியில போய் விழுந்துடும். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எச்சரிப்புன்னு போட்டிருக்காங்க, அதை மீறி தொட்டா என்ன ஆகும்? ஷாக் அடி, உயிர் போயிடும். அதே மாதிரிதான் இங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எச்சரிப்பா இல்லைன்னா அபாயகரமான விளைவுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அபாயகரமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னா நீ தேவ சமூகத்துல எச்சரிப்பாயிரு. அப்படின்னா வீட்டுல பைபிள் எடுத்து உட்காரும் போது கூட எச்சரிப்பாயிரு, அது தேவ சமூகம். குடும்ப ஜெபம் பண்ணும்போது கூட எச்சரிப்பாயிரு, அது தேவ சமூகம். ஆராதனை பண்ணும்போது எச்சரிப்பாயிரு, தேவ சமூகம். உபவாச ஜெபத்துல எச்சரிப்பாயிரு, அது தேவ சமூகம். கர்த்தருடைய சமூகத்துல எச்சரிப்பா இல்லாத பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்க போறேன், உங்க சமூகத்துல மிக ஜாக்கிரதையா நான் இருக்க போறேன் ஆண்டவரே என்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணா ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதே நேரத்துல வாசிக்க வேண்டாம், 1 கொரிந்தியர் 11:27 நமக்கு தெரிஞ்ச வசனம். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணக்கூடாது. இந்த திருவிருந்து ஆராதனை நம்மை நாமே நிதானித்து அறிந்து இதில் பங்கு பெற வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இந்த அப்பத்தை ரசத்தை குடிச்சிட்டு போகணும்ன்றது அல்ல. நம்முடைய மனசாட்சி குற்றவாளியாய் தீர்க்குமானால், நம்மை நாமே நிதானித்து அறியாமல் இதில் பங்கு பெற்றால் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளை விட்டு போயிடும். எச்சரிப்பாயிருங்கள். இதெல்லாம் எச்சரிப்பா இருக்க வேண்டிய இடம். திருவிருந்து ஆராதனை எச்சரிப்பா இருக்க வேண்டிய இடம். ஜாக்கிரதையா இதை அனுசரிக்கலனா வசனம் அதிலேயே போட்டிருக்கிறது. சிலர் வியாதிஸ்தராயும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், சிலர் பலவீனராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. தேவ சமூகத்துல எச்சரிப்பா இருக்க வேண்டும். மூன்றாவதாக பிலிப்பியர் 2:12 வசனத்துல மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னு என்னது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு முழுமையாய் நிறைவேறி நான் என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறது வரைக்கும் நான் மிகுந்த பயபக்தியாய் இருக்க வேண்டும். அப்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் எப்படியாகிலும் இந்த ரட்சிப்பு நிறைவேறி நான் என்னுடைய ஆண்டவர் சமூகத்துக்கு போறதுதான் முக்கியம். சத்துரு அதுல சிதறடிச்சிருவான், நான் பலவீனப்பட்டிருந்தேன்னா சத்துரு என்னை ஆண்டவரை விட்டு விலக்கிடுவான் என்ற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சமூகத்துல நம்ம பயபக்தியா இருப்போம். அந்த தேவ சமூகத்துல பயபக்தி நமக்குள்ள வந்துச்சுன்னா இன்னைக்கு வர்ஷிப் என்ற பெயர்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி இன்றைக்கு சபைகள்ல நடக்கிற துணிகரமான காரியங்கள் நடக்காது. ஏன் துணிகரம்? பயபக்தி இல்ல, பயம் இல்ல. வசனம் சொல்லுது மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. இதெல்லாம் கிருபைப்பா, நீ பாட்டுக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலன்னா இதை எழுதி வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. வசனம் எதற்கு எழுதி வைத்திருக்கிறது? ஒருவன் உங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிப்பா இருக்க வேண்டிய இடம். நாலாவதாக எச்சரிப்பா இருக்க வேண்டிய இடம் எபிரேயர் 12:28-29 சொல்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். இந்த அக்கினி பட்சிக்கும். கோராகின் புத்திரர் பூமி பிளந்து அப்படியே உள்ள போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்க மேல வாதைகள் வந்துச்சு. தேவாலயத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அநேகரை பட்சித்தது. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அப்படின்னா பட்சித்து போடுவார் ஒன்று இல்லாதபடிக்கு. தேவ சமூகத்துல மிகுந்த எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம எச்சரிப்பா இருக்கணும்.
ஏன்னா நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், நம்முடைய எல்லா காரியத்தையுமே அவர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அதை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆராதனையினுடைய நாயகராய் அவர் இருக்கிறார். மிகுந்த எச்சரிப்போடு இருந்தா உங்க பிரயாணம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். எச்சரிப்பா இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது, என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கும். அதனாலதான் சொல்றாரு, முதல்ல ஒரு தூதனை நான் அனுப்புறேன், அவருக்கு முன்னாடி நீ எச்சரிப்பா இரு. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவருக்கு முன்னாடி அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாயிரு. அடுத்தது அவருடைய வாக்குக்கு நீ செவி கொடு. இப்ப கூட வர்ற இந்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுல சும்மா வரமாட்டாரு, ஏதோ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நெடுந்தூரம் பிரயாணம் போயிட்டு இருக்கிறீங்க, கணவன் மனைவினே வச்சுக்கோங்க. கணவன் பேசிட்டே இருக்கிறாரு, கேட்கறதும் இல்லை, பதிலும் சொல்றது இல்லை. எப்படி இருக்கும் இந்த பிரயாணம்? சக்சஸ்ஃபுல்லா போகுமா? போதும், பாதியில நிற்கும். இல்ல மனைவி பேசிட்டே இருக்காங்க, கணவன் கேட்கறது இல்லை, பதில் சொல்றது இல்லை, இந்த பிரயாணம் ஆரோக்கியமா முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்மோடு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் இந்த பிரயாணத்துல நம்மை பாதுகாக்கும்படியாக நம்ம கூட இருக்கிறாரு. அவர் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ நம்மிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், செய்தியின் மூலமாய் பேசுகிறார், உள் உணர்வின் மூலமாய் பேசுகிறார், சொப்பனத்துல பேசுகிறார், தரிசனத்துல பேசுகிறார், அசரீரியாய் பேசுகிறார், வேறு மனிதர்கள் மூலமாய் பேசுகிறார், சக விசுவாசிகள் மூலமாய் பேசுகிறார், இன்னும் சொல்ல போனா சம்பவங்கள் மூலமாய் பேசுகிறார், அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் மூலமா கூட ஆண்டவர் பேசுவார். டிவியை திறந்தா ஆண்டவர் பேசுகிறார், மொபைலை திறந்தா ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசுகிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா உங்க பிரயாணம் பாதுகாப்பா போகாது. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியாது. அப்போ இன்னையிலிருந்து நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும், எந்த நேரத்தில் அவர் என்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார், அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இல்லைன்னா அவரை நீங்க துக்கப்படுத்துறீங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவர் தன்னுடைய பாதுகாப்பை உங்களை விட்டு விலக்கி கொள்ளுவார். எப்படி செவி கொடுக்கணும்? வசனத்துல நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த செவி கொடுக்கிறது என்பதை உபாகமம் 28:1 நீங்க வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்படி இங்கு சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் உண்மையில உனக்கு பலிக்கும். செவி கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் பலிக்க ஆரம்பிக்கும். அதே உபாகமம் 28:15 வசனத்தில் சொல்றாரு, நீ செவி கொடாதே போனால் இங்கு சொல்லப்படுகிற சகல சாபங்கள் உண்மையில பலிக்கும். இப்ப பாருங்க, செவி கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம். அவர் என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, அவருடைய வார்த்தை நான் கேட்டு அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் மேல வர ஆரம்பிக்கும். நான் அதை கண்டுக்காம அவர் எதையோ பேசிட்டு போறாரு, யாருக்கோ பேசுறாரு, அவங்களுக்கு பேசுறாருன்னு சொல்லி விட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது இதிலே சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உங்க மேல உங்களுக்கு பலிக்கும். ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம கூட ஒருத்தர் வருகிறார், அவரை பிரியப்படுத்தி அவருக்கு செவி கொடுத்தா ஆசீர்வாதமும் வரும், அவரை வேதனைப்படுத்தினா சாபமும் வரும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. இந்த செவி கொடுக்கிறத கீழ்ப்படிதலுக்கு ஈக்குவலா சொல்றாரு. சாமுவேலின் புஸ்தகத்துல பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களில் 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ நான் பலி செலுத்துறதை விட, ஊழியம் செய்யறதை விட, ஆராதிக்கிறதை விட இதெல்லாம் செகண்டரி. இதுக்கு முன்னாடி செவி கொடுக்கிறது என்பது ஒபே, கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிணும். இதை செய்யாத செய்ய மாட்டான், இங்க போகாத போக மாட்டாண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கிறது? எத்தனை பேர் டெய்லி வேதத்தை வாசிக்கிறோம், வாசிச்ச வசனுக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? எத்தனை பேர் செய்தி கேட்கிறோம், செய்திக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், அவரை கோபப்படுத்தாத, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவர் சமூகத்துல நீ எச்சரிக்கையாயிரு. ஏன்னா இது உங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இது உங்களுடைய ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனா நீங்க பரலோகத்துக்கு போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடிய விஷயம். ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோ தானோன்னு கிடையாது. வெளிப்படுத்துற விசேஷத்தில் நீங்க சபைக்கு எழுதும்போது வாசிங்கன்னா அநேக செய்திகளை சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
நிறைய சொல்றாரு. காது இருந்தா கேளு. இன்னைக்கு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆவியானவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசி கொண்டிருக்கிறார், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருக்குதா? காது உள்ளவர்கள் அப்புறம் எல்லாத்துக்கும் காது தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் அதை கவனித்து உள்ள எடுத்துக்கொள்றோம்? இன்னும் சொல்ல போனா எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படிறதுக்கு தயாரா கேட்கிறோம்? இந்த வார்த்தை வரும்போது நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க பேசுனீங்கன்னா அதுதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையானவர்களே, முதல்ல அவருடைய சமூகத்துல எச்சரிப்பா இருக்கணும். இரண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவோமா? செவி கொடுக்கணும். ஆவியானவர் நம்ம கூட வர்றாரு. மூன்றாவது என்ன பண்ணுவோமா? அவரை என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல அவரை கோபப்படுத்துறது, புதிய ஏற்பாட்டுல அதுக்கு ஆப்போசிட். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பழைய ஏற்பாட்டுல கோபம், தப்பு பண்ணின உடனே கோராகின் புத்திரர் பூமி பிளந்து அப்படியே செத்தாங்க. பழைய ஏற்பாட்டுல பட்சிக்கிற அக்கினி அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். புதிய ஏற்பாட்டிலேயும் அதே வல்லமை தான். அந்த பட்சிக்கிற அக்கினி வரும்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொண்டு போய் பிதாவே பரிந்து பேச ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ பட்சிக்கிற அக்கினி நம்ம மேல வந்திருக்குது. எத்தனையோ துணிகரமான பாவங்களுக்கு தண்டனை நம்ம மேல வந்திருக்குது. ஆனால் இந்த இயேசுவினுடைய ரத்தம், அவருடைய சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டதுனால, எனக்காக அவர் சிலுவையில மரித்ததுனால, நான் பாவம் செய்யும் போதெல்லாம், நான் அவரை கோபப்படுத்தும் போதெல்லாம், நான் அவரை வேதனைப்படுத்தும் போதெல்லாம் அவர் அந்த ரத்தத்தை பார்த்து காண்பித்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காகவும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தோட வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே அவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துல அந்த கோபம் அவருக்கு வர்றதில்லை. அந்த கோபம் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல என்ன நடக்குது தெரியுமா? அவர் துக்கப்படுகிறார். ஆவியானவர் என்ன பண்றாரு? துக்கப்படுகிறார். நீங்க அவரை கோபப்படுத்தும் போது, அவருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க நடக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப புதிய ஏற்பாட்டுல எந்தெந்த காரியத்தில் அவர் அதிகமா துக்கப்பட, நிறைய காரியங்கள் இருக்குது. எந்தெந்த காரியத்தில் அதிகமா துக்கப்படுறாரு வாசிக்கலாம். 30-31 அதே அதிகாரம். சாரி 31-32. நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கூட வர்ற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஆவியானவர் நான் செய்யற எதனால துக்கப்படுறாரு, நான் செய்யற எந்த காரியம் அவரை வேதனைப்படுத்துது அப்படின்னா வாசிக்க. எதுக்கு? சகல விதமான கசப்பு. கசப்புன்னா என்னது? பிட்டர்னஸ். என்னது? இப்ப யாராவது மேல கோபம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, வருஷ கணக்குல மனசுக்குள்ள அப்படியே ஒதுக்கி வச்சிருக்குது கசப்பு. அவங்க பேரை நினைச்சாலே ஒரு கசப்பு, எரிச்சல். அவங்கள நினைச்சாலே ஒரு கோபம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கசப்பு உனக்கு உள்ள இருக்கிற வரைக்கும், இந்த கசப்பு உனக்குள்ள கிரியை செய்யற வரைக்கும் ஆவியானவர் நீ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய். எப்படி ஜெபம் கேட்கப்படும்? எப்படி விடுதலை நடக்கும்? எப்படி ஆண்டவர் உனக்கு கிரியை செய்வாரு? எப்படி உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு? இந்த பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், விடுதலை நடக்காததுக்கு காரணம் கசப்பு. யாரு மேலேயோ ஒரு கசப்பை உள்ள வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவர் என் கூட சந்தோஷமா வரணும்னு விரும்பினா இந்த ஆலயத்தில் இருக்கும் போது, இந்த வார்த்தையை கேட்கும் போது, யாரு மேலேயாவது கசப்பு, யாரு மேலேயாவது வைராக்கியம், யாரு மேலேயாவது வெறுப்புணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட நான் மன்னிச்சிடற ஆண்டவரே, நான் மறந்துடுற ஆண்டவரே, உங்க மனதுக்குள்ள நீங்க பேசுங்க. அந்த பேச பேச அந்த கசப்பு உங்களை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. அந்த கசப்பு வெளியே வந்தா இந்த ஆவியானவர் உங்களோட சந்தோஷமா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவார். இந்த கசப்போடவே நீங்க போனீங்கன்னா இந்த ஆவியானவர் விலகி நிற்பார். நீங்க மட்டும் தனியா வீட்டுக்கு போவீங்க. அப்ப பயம் வரும், பதட்டம் வரும், வேதனை வரும், பிசாசு தொந்தரவு பண்ணுவான். உங்க யாத்திரை சமாதானமா முடியாது. சமாதானமாகணும்னா உள்ள இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்களை இன்னைக்கு தேவ சமூகத்துல ஊற்றி விட்டுருங்க. நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே. பாருங்க, அப்ப கசப்பு, அடுத்தது
கோபங்கள், யாரு மேல கோபம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கோபத்தை விட்டுறணும். அவர் சொல்றாரு, நானே பச்சிக்கிற அக்கினி, நானே பொறுமையா இருக்கிற உன் மேல, உனக்கு என்ன கோபம்? நம்ம பண்ண எல்லாத்துக்காக அவர் கோபப்பட்டிருந்தாரு, நம்ம இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டோம். உங்களுக்கு மட்டும் என்ன கோபம் வருது? இன்னைக்கு அந்த கோபத்தை விட்டுறணும். அடுத்தது மூர்க்கம், வெறித்தனமா, அதாவது இந்த கோபம் மூர்க்கமா மாறும்போது உன்னை அடிக்கிறது, திட்டுறது, இல்லைன்னா எதையாவது செய்யறது, அது மூர்க்கமா வெளியே வரக்கூடாது. அதை நீங்க விட வேண்டும் என்று சொல்லுங்க. அடுத்தது கூக்குரல், தேவையில்லாம கத்துறது, வார்த்தைகளை பேசுறது. அடுத்தது தூஷிக்கிறது, அசிங்கமா பேசுறது, காயப்படும்படிவை பேசுறது. ஈவன் கிறிஸ்தவர்கள் கெட்ட வார்த்தை கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க, தூஷணமான வார்த்தைகள். துர்குணங்கள் எல்லாம், இந்த துர்குணம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும். அடுத்தது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவோமா? மன்னிங்க. நீங்க மன்னிக்கலன்னா ஆவியானவர் துக்கத்தோட உங்களோட வருவார். நீங்க மன்னிக்கலன்னா ஆவியானவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்க மன்னிக்கலன்னா உங்க பிரயாணம் சமாதானமும் முடியாது. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க யாராவது யாரையாவது மன்னிக்காம, யாராவது யார் மேலேயாவது கசப்புகள், வைராக்கியங்கள் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தடை என்பதை உணர்ந்து, தேவன் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தடை என்பதை உணர்ந்து, ஒருவேளை மற்றவர்கள் மேல தப்பு இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்க மேல தப்பே இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, கிறிஸ்து மன்னிச்சது போல நீங்க மன்னிச்சிருங்க. கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? நம்ம எவ்வளவு பாவிகளா இருந்தோம், அவர் நீதிபரமா இருக்கிற தேவன், அவர் நமக்கு இறங்கி மன்னிக்கலையா? இன்னைக்கு கிறிஸ்து மன்னிச்சது மாதிரி நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும். கசப்புகளை எடுத்து போட்டுருங்க, கோபங்களை எடுத்து போட்டுருங்க, வைராக்கியங்களை எடுத்து போட்டுருங்க. எத்தனை வருஷத்து வைராக்கியமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்தும் போது அதை மன்னித்து ஒப்புரவாயி தேவனோடு நல்மனம் பொருந்தும்படியாய் தேவன் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். ஆவியானவரை கோபப்படுத்தாதீங்க. வழியில உன்னை காக்கிறதற்கும், உனக்கு முன்னாடி சென்று உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் பழைய ஏற்பாட்டில் தூதனை அனுப்புனது மாதிரி புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்களுடனே உங்களுக்குள் இருக்கிறார். அவர் சமூகத்தில் எப்போது நீங்க எச்சரிக்கையா இருங்க. அவர் நிறைய பேசுவார் உங்ககிட்ட, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சிருங்க, செவி கொடுங்க, என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஆராதனை நேரில் செய்தி நடந்துட்டு இருக்கும்போது நீங்க வேற எதையாவது பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா செவி கொடுக்கலன்னு அர்த்தம், கடின இருதயம் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் பேசும்போது அதை அலட்சியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ற, செவி கொடு, கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. இங்க வந்திருக்கிறதே அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு, அதை விட்டா வேற வேலை கிடையாது. ஆராதனையில் எந்திரிச்சு கூட வெளியே போக கூடாது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வரணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவருடைய சமூகத்துல பயபக்தியாயிரு. அப்படி இருந்தாதான் அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அதே நேரத்துல அவர் துக்கப்படுகிற மாதிரி விஷயங்கள், அவர் வேதனைப்படுகிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கே ஒன்று விடாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை பண்ணி நீங்க விட்டு விட்டால் அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இதை நீங்க செஞ்சா என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்லுது, வேகமாக அந்த வசனங்களை மட்டும் வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். 22வது வசனம், இதை நீங்க 3 விஷயத்தை நீங்க கரெக்டா பண்ணா, 22வது வசனத்தை வாசிங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இப்ப பாருங்க, சத்துருக்களுக்கு நான் சத்துருவா மாறுவேன். உன்னை யாராவது விரோதிச்சாங்கன்னா நான் விரோதியா மாறுவேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சா போதும், அவரை கோபப்படுத்தாம இருந்தா போதும், அவர் சமூகத்துல ஜாக்கிரதையா இருந்தா போதும். உங்களுக்கு யார் சத்துரு, எத்தனை பேர் சத்துருவா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு விரோதமா ஒரு பாளையமே இறங்கினாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாய் மாறிடுவார். நம்ம பேசாம இருந்தா போதும், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். முதல்ல ஒருவேளை பிசாசு, செய்வின, மாந்திரீகம் தொந்தரவு பண்றான், பயப்படுத்துறான், இவன் சத்துரு தானே நமக்கு. இந்த சத்துரு விரோதமா உங்களால போராட முடியுதா? முடியாது. அவர் சொல்றாரு, என்ன கோபப்படுத்தாம இருந்தா போதும், நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும், என் சமூகத்தில் நீ ஜாக்கிரதையா இருந்தா போதும், எந்த பிசாசு வந்தாலும் நான் அவனுக்கு சத்துருவாய் மாறுவேன். ஹல்லேலூயா. நான் அதற்கு எதிர்த்து நிற்பேன்றார் ஆண்டவர். அதனால அவருடைய காரியத்தை செய்யுங்க, அவர் உங்க சத்துருவுக்கு எதிராக நிற்பார். அடுத்த வசனம் 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதி.
கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இங்க பாருங்க, கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர் அப்படின்னு நிறைய ஜாதிகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்தாங்க. கடைசி வசனம் சொல்றாரு, அவர்களை நான் அதம் பண்ணுவேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எத்தனை ஜாதி வந்தாலும் அத்தனை பேரையும் அதம் பண்ணுவார். அடுத்தது 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களை நிர்மூலம் பண்ணுவார். அவர்களுடைய சிலை உடைத்து போடுவார். பாருங்க, நமக்கு யாரெல்லாம் சத்துருவா வர்றாங்களோ, பிசாசு எந்த வழியிலெல்லாம் நமக்கு சத்துருவா வர்றானோ, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா போதும். இதுதான் ரகசியம். இந்த 3 விஷயத்துல கரெக்டா இருந்துட்டா அவர் எதிராக யுத்தம் பண்ணுவார், அதம் பண்ணுவார், நிர்மூலம் பண்ணுவார். நிர்மூலம் என்னன்னா, இனி ஒரு நாளும் எந்திரிக்க முடியாதபடிக்கு அழிச்சு போறார், டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம வருஷ கணக்கில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் விடுதலை நடக்காது. நம்ம பேசாம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபமும் முழங்கால்களும் உபவாசங்களும் தேவனை யுத்தம் பண்ண வைக்கும். தேவன் யுத்தம் பண்ணுமா, நம்மளே யுத்தம் பண்ணுமா? அவர் யுத்தம் பண்ணணும். அவர் யுத்தம் பண்ணணும்னா இந்த 3 விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க, 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 3 விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உன்னுடைய அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, பாருங்க, நீங்க இந்த 3 விஷயத்துக்கு கீழ்ப்படிச்சு நடந்தா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை ஆசீர்வதிப்பார், குடிக்கிற தண்ணீரை கூட ஆசீர்வதிப்பாராமா. ஹல்லேலூயா. இதை விட ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? உற்சாகம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்துக்காக தானே எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனை என்னன்னா, இந்த எச்சரிப்பான வார்த்தையெல்லாம் சொல்லாம எடுத்தோடனே உங்களுடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பார்னா ஹல்லேலூயா. இந்த கண்டிஷனை போட்டு ஆசீர்வதிப்பார்னா கொஞ்சம் சோர்வா தான் இருக்குது. ஹல்லேலூயா சொல்றது கஷ்டமா தான் இருக்குது. சொல்லலைனாலும் அதுதான் சட்டம். ஆசீர்வாதத்துக்கு வழி அதுதான். இப்படி இருந்தாதான் ஆசீர்வாதம். இப்படி இருந்தீங்கன்னா உங்க அப்பத்தை ஆசீர்வதிப்பார், சாப்பாட்டுல ஆசீர்வாதம், குடிக்கிற தண்ணீர்ல ஆசீர்வாதம். அடுத்து சொல்றாரு, இந்த சாப்பாட்டையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிச்சாருன்னா வியாதி எங்க இருக்குது? வியாதியை நான் உன்னை விட்டு விலக்கிடுவேன். ஹல்லேலூயா. சுகர், பிரஷர், அது இது வியாதி உன்னை விட்டு நான் விலக்கிறேன்றாரு. ஏன்னா சாப்பாட்டையும் தண்ணீரை அவர் ஆசீர்வதித்து விட்டார். இன்னிலிருந்து சாப்பிடும்போது எதுக்கு ஜெபம் பண்றீங்க தெரியுங்களா? சும்மா ஆண்டவரே தாகத்தை ஆசீர்வதி, அப்படி அல்ல. ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, வியாதி உன்னை விட்டு விளக்குறேன்னு சொல்றீங்களே, இதை நான் சாப்பிட்றப்பா, எனக்கு இது ஆசீர்வாதமா மாத்தி கொடுங்க. அதை விசுவாசி சொல்லுங்க. உங்களுடைய டேப்லெட்டை ஒன்னொன்னா குறைக்க வைப்பார் ஆண்டவர். நீ மாத்திரை சாப்பிட்டே வாழணுன்ற அவசியமே கிடையாது. அவருடைய பலத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்றது உண்மைதான? தமிழ்ல தானே எழுதிருக்குது, வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். அப்ப அந்த உரிமை எடுத்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த பர்டிகுலர் வியாதியை என்னை விட்டு விலக்குங்க ஆண்டவரே. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்துல கரெக்டா இருக்கும். மன்னிக்க மாட்டீங்க, ஒப்புரவாக மாட்டீங்க, கீழ்ப்படிய மாட்டீங்க. இயேசுவின் நாமத்துல வியாதியை வெளியே போ. எப்படி போகும்? நான் போக மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா? அதுல செய்ய வேண்டியதை செய்தால் வியாதி நீங்க வெளியேற்ற வேண்டாம். அவர் சொல்றாரு, நானே அதை விளக்கிறேன் விட்டு. நீ சொல்ல வேண்டாம், நான் எனக்கு தெரியும் வியாதி வந்துச்சுன்னா நான் உன்னை விட்டு விளக்கிடுவேன். ஹல்லேலூயா. விளக்குவார். அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த வசனம். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன்னுடைய தேசத்திலே இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்ப்பம் விழாது, அபாஷன் ஆகாது, மலட்டுத்தன்மை இருக்காது. உன்னுடைய தேசத்திலேயே கர்ப்பம் விழுகிறதும் மலட்டுத்தன்மை இருக்காதான். தேசத்திலே இருக்காதான். நம்ம குடும்பத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு கண்டிஷன் என்னது? நீ அவர் சமூகத்துல எச்சரிப்பார், விளையாட்டுத்தனமா இருக்காத. ஆண்டவர் சமூகத்துல நீ விளையாடாத. ஆண்டவர் சமூக அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. அவரை கோபப்படுத்தாத, அவரை துக்கப்படுத்தாத. அப்படின்னா கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலேயே இருக்காது. அடுத்து சொல்றாரு, உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும். பாதி வயசுல எடுத்துக்க மாட்டார். ஆக்சிடென்ட், துர்மரணங்கள், வியாதியினால மரணங்கள், இது எதுவுமே உனக்குள்ள வராது. உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 26வது வசனம், சரி 28வது வசனத்தை வாசிங்க. முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழந்தைகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். உன்னுடைய முகத்திற்கு முன்னின்று இந்த ஜாதிகளை துரத்துறதுக்கு எதை அனுப்புறோமா? குழவின்னு என்னது?
வந்துட்டு அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிச்சினா எதை வேணாலும் நான் ஆயுதமா உபயோகப்படுத்துவேன். எதை வேணாலும் உபயோகப்படுத்து, எறும்பை கூட உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு ஆச்சரியமா, ஏன்னா வசனத்தை படிக்கிறது இல்ல. பழைய பாடலாம் தொட்டு சங்கீதம் நீதிமொழிகளுமே படிச்சு நிறைய பேர் பழக்கப்பட்டாங்க. அல்ல இதெல்லாம் வசனம் இருக்குதா? இருக்குது. விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி நான் குலவையை கூட அனுப்பி யுத்தம் பண்ண வேண்டாம். அவருடைய விஷயம் என்னன்னா, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் யுத்தம் பண்ணிக்கிறேன். நான் படைச்ச பொருள்களை வச்சு யுத்தம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். நீ அமைதியாய் குடியிருன்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஏன் நமக்கு கிடைக்கல தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒருத்தர் கூடவே வர்றாரு. அவர் கவனிச்சிங்களா? என்னைக்காவது ஒருத்தர் உங்க கூடவே, நீங்க வீட்டுல சண்டை போடும் போது வீட்டுல இருந்தாரு, அவரை கவனிச்சிங்களா? நீங்க ஜெபிக்காம படுத்த போது உங்க கூட ஒருத்தர் துக்கப்பட்டிருந்தாரு, அவரை நீங்க கவனிச்சிங்களா? நீங்க அவிசுவாசமா பேசும்போது கூடவே இருந்தாரு, நீங்க கவனிச்சிங்களா? பைபிள் எடுத்து வச்சு படிக்காம பைபிளை மூலையிலே வச்சிருக்கும் போது ஒருத்தர் துக்கப்பட்டிருந்தாரு, அவர் கவனிச்சிங்களா? சபையில அலட்சியமா இருக்கும்போது ஒருத்தர் துக்கப்பட்டிருந்தாரு, அவர் நீங்க கவனிச்சிங்களா? திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும்போது செவியை அடைச்சு கொண்டிருந்தீங்களே, அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எத்தனையோ விஷயத்துல, எத்தனையோ காரியத்துல இவரை வேதனைப்படுத்திட்டோம். அதனால நிறைய ஆசீர்வாதங்கள் உங்க சரீரத்துல, குடும்பத்துல, உங்க வேலையில, சமுதாயத்துல தடைப்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் திரும்ப வேணும்னா, ஆசீர்வாதம் வேணும், பாதுகாப்பு வேணும், நான் பத்திரமா பரலோகத்துக்கு போய் சேரணும்னா ஒரே வழிதான். இந்த ஆவியானவரை கோபப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அவர் சொல்றத கேளுங்க. அதே நேரத்துல அவர் சமூகத்துல எப்போதும் எச்சரிக்கையா இருங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் அவர் சொல்றாரு, நான் போறேன், ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்ன உடனே சீசர்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. பலத்த காற்று அடிச்சது. பரிசுத்த ஆவியானவர் பர்மனண்டா இந்த உலகத்துல வர ஆரம்பித்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பர்மனண்டா வந்த உடனே இந்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் செயல்படுவாரு அப்படின்னா, தாகம் உள்ளவனுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றாரு. யாரெல்லாம் தாகத்தோட, ஆவியானவரே நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே, நீங்க இல்லாம இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, சீசர்களை அபிஷேகிச்சீங்களே, இந்த அபிஷேகம் இல்லாம நான் வெளியே போக மாட்டேன். நீர் என்னை அபிஷேகிக்கணும், உம்முடைய வல்லமை எனக்கு கொடுக்கணும். நீர் பேசுற சத்தத்தை என்னால கேட்க முடியல, நீர் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, நீர் எனக்கு உணர்வு மூலமா பேசுங்க ஆண்டவரே, நீர் சொல்லுகிறது எனக்கு கேட்கறது இல்லை பல நேரங்களில, அதற்காக இந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி தாகமா கேட்டீங்கன்னா ஆவியானவர் இங்க இருக்கிறாரு, நீங்க பர்சனலா அனுபவிக்க முடியும். அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறது, பலத்த காற்று அடிச்சது, அந்த அவர்கள் கூடியிருந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டுச்சு. இடம் தான் நிரப்பப்பட்டுச்சு. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரு, ஆனா ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில நிரப்புறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அது எப்ப நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவரே எனக்கு தாகமா இருக்குது ஆண்டவரே, நான் உங்களை துக்கப்படுத்திட்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதெல்லாம் நான் விட்டுறேன் ஆண்டவரே, இனி இது செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நீங்க பேச 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 தாகிக்க தாகிக்க இந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பித்து விடுவார். இந்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி சத்துருக்களை எல்லாம் முறியடிப்பார், உங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பார், உங்களுக்குள்ள அவர் இருந்து போதிப்பார். 1 யோவான்ல சொல்லுது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். வசனத்தை படிக்கும் போது கருகளா இருக்கிற வசனங்களை அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பார். அதனுடைய மறைபொருள் உங்களுக்கு தெரியும். வசனம் படிக்கும் போது உங்களுடைய ஆவியில களி கூறுதல் நடக்கும். உங்களுடைய துக்கத்தை மாத்திடுவாரு, உங்க பயத்தை மாத்திடுவாரு. உங்களுக்கு உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட ஆரம்பிச்சிடுவான். நீங்க ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை அனுபவிக்க ஆரம்பிக்க முடியும். இன்னைக்கு கூட அந்த ஆவியானவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறார், உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அவரை எந்த விஷயத்துல நீங்க துக்கப்படுத்தி கோபப்படுத்தி எச்சரிக்கை இல்லாம இருந்தீங்களோ அதை நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு, ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா, இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒரு ப்ரொடெக்ஷனோட 5 அடுக்கு பாதுகாப்போட பயங்கர ப்ரொடெக்ஷனோட போனார்களோ, இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும் பொழுது, இது போகும்போது மாத்திரம் அல்ல, நீங்க பரலோகம் போற வரைக்கும் தேவன் உங்களை பாதுகாக்கிறதுக்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ரொம்ப நேரம் ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம், உணர்ந்து
இதெல்லாம் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான், நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப நீண்ட ஜெபமெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஒரு வார்த்தை, உணர்வுள்ள வார்த்தை உணர்ந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா மீண்டும் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவியானவர் உங்களோட பேசியும் நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க திரும்ப பேசுங்க, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆவியானவரிடத்துல பேசுங்க, ஆவியானவரிடத்துல பேசுங்க. அவர் உங்களோடு இடைப்பட ஆரம்பிக்கிறார், இடைப்பட ஆரம்பிக்கிறார். வழியில உங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் அந்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா நான் துக்கப்படுத்திட்டேன், அப்பா உங்களை வேதனைப்படுத்திட்டேன், ஆவியானவரே எச்சரிக்கை இல்லாம இருந்துட்டேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து யாரையாவது மன்னிக்கலையா, யாரையாவது மறக்கலையா, கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் இப்பொழுது விட்டுருங்க, விட்டுருங்க. ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். அது வெளியே போக போக ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இயேசுவின் நாமத்துல இந்த வசனத்துல வாசிச்ச ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வியாதி வந்து விட்டு விலகுவார், நீ பரிபூர்ணமாக இருப்பாய், ஆயுசு நாட்கள் பெருகப்படுவாரு. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார், தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாகம் உள்ளவர்களுக்கு கீழே தண்ணீரை கொடுக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்றவர்கள் மீண்டுமாய் நிரப்பும்படியாய் கேளுங்க, மீண்டுமாய் நிரப்பும்படியாய் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் மேல அளவில்லாதபடி ஊற்றப்பட போகிறார், ஊற்றப்பட போகிறார், ஊற்றப்பட போகிறார். அது ஒரு ஊற்று தண்ணீராய் உங்களுக்குள்ள பாய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள செத்து கிடக்கிற இடங்கள் இல்ல, உங்களுக்குள்ள உணர்வு இல்லாம இருக்கிற இடங்கள் இல்ல. இந்த ஆவியானவர் உணர்வை கொடுக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்மூத்தா போக ஆரம்பிக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி, நன்றி. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. இன்னும் சிலர் மௌனமா இருக்கீங்க, இன்னும் சிலர் கடினப்படுத்தி இருக்கீங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. வாய்களை திறந்து கதறி நில்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு இல்லாம என்னால போக முடியாது, உங்களுடைய பாதுகாப்பு இல்லாம என்னால ஜீவிக்க முடியாது. இறங்குங்க, இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.